ஹலோ மக்களே, ஜூலை 6ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம ககனுக்கு பூமியை பத்தின உண்மை தெரிய வருமா தெரியாதா? ககன் ஒரு பெரிய முடிவு எடுத்துடுறாரு. தன்னோட குடும்பத்துல இருந்து வாழ்க்கையில இருந்து இந்த வீட்டை விட்டு பூமியை மொத்தமா வெளியே அனுப்பிடுறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, ககனுக்கு உண்மை தெரிய வருமா தெரிய வராதா, அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க பூரணியும் நம்ம பூமி மேல சம கோவத்துல இருக்கிறாங்க. தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பூர்ணி அந்த போட்டோவை பாக்குறாங்க, பூமியோட போட்டோவை. உடனே ககனுக்கு கோவம் வருது. என் தங்கச்சியை கோவப்படுத்துற எந்த விஷயமும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமியோட போட்டோ எடுத்து வாசல்ல தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூமியும் சாரதாவும் ஒன்னும் வராங்க. பூமி அந்த போட்டோவை எடுத்து, ஏய் உனக்கு தான் நான் மண்டபத்திலே சொல்லிட்டேன்ல, இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, அப்புறம் நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி பூமியை தப்பா பேசுறாங்க. உடனே சாரதா ஏய் பூமி என்னோட மருமகடா, அவ எதுக்கிட்ட இந்த வீட்டு விட்டு போனோம், அவளா எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணி ஆமா உங்களுக்கு இப்ப கூட உங்களுக்கு உங்க மருமக தான் பெருசா போஸ் இல்ல, உங்களுக்கு உங்க சொந்த பொண்ணு தேவையில்ல, சொந்த பையன் சொல்றதை கேட்க மாட்டீங்க, உங்க மருமக தான், உங்க மருமக இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியும் உங்களுக்கு உங்க மருமக தான் உங்களுக்கு முக்கியமா இருக்காளா, நீங்க இப்படியே அந்த பூமி மட்டும் இதே வீட்டுல இருந்தா அடுத்து நான் செத்துருவேமா அப்படின்னு சொல்லி பூர்ணி அடுத்து மிரட்டுறாங்க. அதுக்கடுத்து ககனுக்கு கோவம் வருது. நான் இப்படியே உனக்கு டீசெண்டா சொல்லும் போதே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும், ககன் நீ என்ன பேசணும்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா, யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா, அது உன்னோட பூமி, நீ எவ்வளவு காதலிச்ச பூமிய, ஆனா எப்படினாலும் அவளுக்கு அந்த வீட்டு ரத்தம் தானே ஓடுது, இவளுக்கு என்ன துரோகம் செய்ய சொல்லியா கொடுக்கணும், அவதான் அவ புத்திய காட்டிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கையை பிடிச்சி வெறும் தரன்னு இழுத்துட்டு வராங்க. உடனே சாரதாவும் ஒரு பக்கம் டே விடு ககன் விடு ககன் விடு ககன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வெளியே தள்ளி விட்டுறாரு, நம்ம பூமியை கையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. நம்ம அப்புறம் தாங்கி பிடிக்கிறாங்க, நம்ம சரச்சந்திரா நம்ம பூமியை தாங்கி பிடிக்கிறாங்க. அவர் இதுக்கு சரச்சந்திரா இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் பூமி பேர்ல எழுதி அந்த பேப்பரை கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாரு, சொத்து பேப்பரை கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே உடனே அதான் கரெக்டா வந்துட்டாரே, நான் சொல்லலாமா, இது எல்லாமே கூட்டா சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க, இவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது, கரெக்டா பாருங்க வேணுக்குன்னு ஆகவே ஆகாதுன்னு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா, இப்ப கடைசியில நம்மளே இவ்வளவு பெரிய துரோகத்துக்கு அப்புறம் இவ்வளவு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவோம் தெரிஞ்சு கரெக்டா தாங்கி பிடிக்க வந்துட்டாங்கல்ல. இதுல இருந்தே தெரியல, இதுக்கு அடுத்து நீங்க அவளை உங்க மருமகன் சொன்னீங்க அவ்வளவுதான் இருக்கு. ககன் டமால்னு அந்த கதவை அடைச்சிட்டு போறாரு, கதவை அடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. இங்க பார்த்தா வாசல் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பொண்ணு சரச்சந்திரா இங்க பாரு, நான் இந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் உங்ககிட்ட குடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனா நீ இந்த ககனை என்னமோ உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டியா நீ அவனை பத்து, இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற, என் கூட வீட்டுக்கு வர போறியா இல்ல இங்க நின்று கஷ்டப்பட போறியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீ பேசாம என்னோட வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரச்சந்திரா. உடனே அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதவு கிட்ட போறாங்க. அதுல ககனோட செருப்பு வாசல்ல கிடக்கு, அதை தொட்டு கும்பிடுறாங்க. தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் மாதிரி, மாமா இப்ப நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும், இத இந்த காலம் தான் சரி பண்ணும், கண்டிப்பா நான் நம்புறேன், எனக்கு உங்க மேல இருக்கிற காதல் மேல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, நீங்களும் என் மேல நிறைய காதல் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம காதல் நம்மள ஒண்ணு சேர்க்கும்னு நினைக்கிறேன், அதுக்கான காலம் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. பூமி இப்ப நீ வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா அங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க. நீ வர்றியா இல்ல நான் போகவா அப்படின்றாங்க. உடனே நம்ம பூமியும் அழுதுட்டே வராங்க. உடனே தர நம்ம சரச்சந்திரா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இங்கே பார்த்தா நம்ம கல்யாண பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பதான் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வராங்க. நம்ம மீரா அவங்க அண்ணிய தேடிட்டே இருக்கிறாங்க. அபூர்வா சரி ஏதோ வேலையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஆரத்தி கரைச்சு புது பெண் மன மாப்பிள்ளைய ஆரத்தி எடுத்து ஆரத்தியெல்லாம் காட்டி வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வரவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா, அங்க மண்டபத்திலே உங்க அப்பா உங்களை ஆசீர்வாதம் பண்ணல, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு செரியவும் கூப்பிடுறாங்க. சரி கூப்பிடுறவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேபி வராரு. உடனே அதுக்கடுத்து வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. கேபிக்கோ ரொம்பவே கோவம் வருது. உடனே இதுதான் லட்சணமா, நீ காதலிக்கிறேன்னா முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும், இப்படி திருட்டுத்தனமா ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி இன்னொரு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்கிறார் நம்ம கேபி.
உடனே என்ன நீங்க தானே இந்த மணமேடையில வச்சு சொன்னீங்க காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணணும்னு, அங்க அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு நீங்க இப்ப கோவப்பட்டு இருக்கீங்க? எப்பவுமே உங்களுக்கு அந்த சாரதா குடும்பம் தானே ரொம்ப பெருசு. அந்த சாரதா பிள்ளைங்களா உங்க பிள்ளைங்களா? அப்போ நமக்கு பிறந்த பிள்ளைங்களா உங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அந்த சாரதாக்கு மட்டும் நெய்ய வைக்கிறீங்க, எனக்கு மட்டும் வெண்ணைய வைக்கிற மாதிரி எப்பவுமே பாரபட்சம் தான் பாக்குறீங்க. அந்த சாரதாக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. மீரா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு கல்யாணத்தை நிறுத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அப்போ அதுக்கு முன்னாடி காதலிக்கிறாங்கன்னு வந்து சொல்ல முடியாதா? ஏன் கல்யாண மேடை வரைக்கும் வந்துதான் நிப்பாட்டணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேபியோ வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி வந்து ஐயோ அப்பா இப்போ பழச பேசி என்ன ஆக போகுது, எப்படினாலும் பிந்து கல்யாணம் ஆயிட்டு இனிமேல் வந்து நீங்க பேசுறதுனால எதையாவது மாத்த முடியுமா? கல்யாணம் ஆகல வைக்கலன்னு ஏதாவது விஷயத்த மாத்த முடியுமா? ஒண்ணும் மாத்த முடியாது. அதனால நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சதையை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, 2 பேரும் நீரோடி சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம மீரா பார்த்தா 16 செல்வங்கள் பெற்ற பிள்ளை குட்டி எல்லாம் பத்தி நீங்க நல்லபடியா சந்தோஷமா இதே மாதிரி எப்போ ஒண்ணு போல ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கடுத்து சரி நான் அண்ணியை போய் பாக்குறேன், உங்களுக்கு நான் அபூர்வா அண்ணிக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கான முதலிரவு ஏற்பாடு எல்லாமே பண்றேனா அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கேபிக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. உடனே அவர் அப்படி போறாரு, நம்ம பிந்து வந்து அவங்களோட அப்பா கையை பிடிக்கிறாரு, கேபி கையை பிடிக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நான் இத்தனை நாள் உங்ககிட்ட நான் காதலிச்சதை மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல, இல்ல என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ நீ கல்யாணம் பண்ணிட்டல்லம்மா, நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிட்டல, எனக்கு வந்து என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா எனக்கு வந்து உண்மையாவே அங்க என்ன நடந்தது, பூமி வந்து உண்மையாவே அப்படி சொன்னாலா, எதுக்கு நீங்க வந்து இப்படி சொன்னீங்க அப்படின்னா உடனே அதுக்கடுத்து நம்ம இப்போ உங்க கல்யாணத்தால இப்போ ககனும் பூமியும் நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்களே, அதுக்கு என்ன பண்றது, ககன் வந்து பூமி மேல ரொம்பவே கோவமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பதான் சிவாவும் நம்ம பிந்துவும் உண்மையை சொல்ல வராங்க. ஆனா அண்ணி வந்து அப்படி சொல்லவே இல்லை, அக்கா அப்படி சொல்லவே இல்லை, அப்ப என்னதான் நடந்துச்சு கோயில்ல அப்படின்னு சொல்றாங்க. கோயில்ல இல்ல, அவங்க கடைசியா கூட பூமி அக்கா வந்து கடைசியா கூட வந்து பூர்ணிக்கு சாதகமா தான் பேசினாங்க. பூர்ணியோட கல்யாணத்துலதான் இந்த ஒட்டுமொத்த குடும்ப கௌரவமே இருக்கு, அதனால தயவு செஞ்சு அதுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது, தயவு செஞ்சு நீ பூர்ணி கழுத்திலே தாலி கட்டு அப்படின்னு தான் அக்கா சொன்னாங்க. ஆனா வீடியோல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேபி கேட்கிறாரு. அதுதான் இப்ப டெக்னாலஜி ஏஐ அது இது நிறைய வந்துருச்சு, அபூர்வாத்தை அதை மாத்தி இருக்காங்க, அப்ப ஏன் நீங்க இதை கல்யாண மேடையிலே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பிந்து பத்தி கேக்குறாங்க. இல்லப்பா எனக்கு அபூர்வாத்தையை பார்த்தா ரொம்பவே பயமா இருந்துச்சு, அவங்க ஒருவேளை நாங்க அப்படி சொன்னா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எங்களை வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான்ப்பா நாங்க அமைதியா இருந்தோம். ஆனா நீங்க உண்மையா அங்கேயே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையேம்மா. இப்ப பாருங்க, நீங்க பாரு ககன் வந்து உன் சொந்த தங்கச்சியா, பிந்து உன்னையும் அவன் சொந்த தங்கச்சியா நினைச்சனால தானே அவனோட ஒரு தங்கச்சி கல்யாணம் நின்னா கூட நீங்க காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சவன அடுத்த செகண்டே உங்க 2 பேர் கல்யாணத்தையும் அதே மேடையில நடத்தினால, அப்படிப்பட்ட ககனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா எனக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்காரு. சரி இதுக்கு அடுத்தது நீங்க வந்து இந்த உண்மை ககன் கிட்ட சொல்லுங்க, இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டல, இப்ப யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சிவாவும் சொல்றாரு. அதுக்கு அடுத்து நம்ம பிந்துவும் சரிப்பா நாங்க இப்பவே ககன் அண்ணா வீட்டுக்கு போலாம், நம்ம போய் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கார் எடுத்துட்டு சரியும் அங்கதான் நிக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. சார் இந்த உண்மையை நீ அங்கேயே மனமேடையிலே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே பிந்து, நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோவத்துல இது பண்ணிட்டு ஒரு வழியா கூட்டிட்டு போறாங்க. கார்ல வந்து இவங்க கேபி சரி பிந்து சிவா எல்லாருக்கும் வந்து கார்ல வந்து ககன் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம சரச்சந்திரா வந்து கார்ல அதே அவங்க ககன் வீட்டுல இருந்து சரச்சந்திரா வந்து நம்ம பூமியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அபூர்வாக்கோ டென்ஷன்ல இருக்கு, நட்சத்திரமும் அபூர்வம் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மம்மி ஏதாச்சும் பண்ணுங்க மம்மி, என்ன மம்மி அமைதியா உட்காந்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா, இப்போ ஒட்டுமொத்த சொத்தம் அந்த பூமிக்கு போக போகுது, அதுக்கடுத்து அவ்வளவுதான், நம்ம என்ன பண்ண போறோம், இனிமேல் எல்லாத்துக்கும் நான் வெளியே அவுட்டிங் போறதுனாலும் வெளியே ஷாப்பிங் போறதுனால எல்லாத்துக்கும் நான் அவகிட்ட போய் காசு கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா, எனக்கு என்ன தலையெழுத்தா, அவகிட்ட மட்டும் சொத்து போயிடவே கூடாது மம்மி, உங்களுக்கு தான் இந்த வீட்டுல பவர் இருக்கு கெத்து இருக்கு, இப்ப இது எல்லாமே அந்த பூமிக்கு பேர்ல வரும், இப்ப அந்த பூமிக்கு சொந்தக்காரங்க நீங்க யாருமே கிடையாது, அவளே நடுத்தருல நின்றுட்டு இருக்கா, இப்ப அவகிட்ட போய் இந்த சொத்தை கொடுத்தா அவ என்ன வேண்டாம்னா சொல்லுவா, அவ கண்டிப்பா இதை வாங்கிப்பா மம்மி, என்ன மம்மி பண்றது, ஏதாச்சும் பண்ணுங்க மம்மி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. அதுக்கடுத்து பார்த்தா கார் வருது, நம்ம சரச்சந்திராவோட கார் வருது.
வந்து நின்னோன்னு மம்மி அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரா சொல்றாங்க. கூடவே அந்த பூமியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப இந்த பூமி தான் இந்த ஒட்டுமொத்த வீட்டையும் ஆள போறா, நம்ம எல்லாம் அவளுக்கு வந்து சேவையா பண்ண போறோம், எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. உடனே கூட்டு வந்தோம்னா மீரா வந்து அம்மா பூமி நீ வந்துட்டியா, நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, உனக்கு இந்த வீடுதான் கரெக்டான வீடு, நீ சோபாக்காவோட பொண்ணு, நீ எதுக்கு வெளியெல்லாம் போய் கஷ்டப்படணும். மீரா வந்து இந்த மாதிரி பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சரச்சந்திரா வந்து அந்த பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு இங்கயா இந்த இது எல்லாமே சோபாவோட சொத்து, அது எல்லாமே அவளோட பொண்ணு, உனக்கு தான் இது சேரணும், நான் இப்பவும் வந்து நான் உன் பொண்ணா ஏத்துக்கிட்டேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இப்பவும் எனக்கு உன்னை பிடிக்காது, நீ பண்ண காதல் கல்யாணம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஆனா நீ இப்ப அந்த ககன் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான், உனக்கு வீடு இல்ல எதுவும் இல்ல, நீ தான் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் அதிபதியே நீதான், நீ வந்து வெளியே கஷ்டப்படுறது வந்து எனக்கு பிடிக்கல, அதுவும் இல்லாம வெளியே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீ பூமியை எப்படி தெரியும், சரச்சந்திரா பொண்ணுன்னு தான் தெரியும், நீ போய் வெளியே கஷ்டப்பட்டு இருந்தா அது எனக்கு தான் கெடுதல், எனக்கு என் பேரு தான் வந்து கெடுக்கும், அதனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை இப்போ உன் கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, நான் வந்து எனக்கு எந்த சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஐயோ அப்பா, எனக்கு உங்களோட பாசம் அன்பு இது மட்டும் போதும்ப்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இது தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி அதை குடுக்குறாங்க. ஆனா நம்ம சரச்சந்திரவோ என்ன அதுதான் எப்படினாலும் இந்த சொத்து உனக்கு தான் சேர வேண்டியது, ஏதோ நீயே வந்து இப்போ உன அந்த ககன் வீட்டை விட்டு அனுப்பிட்டான், எப்படினாலும் நீ வேற எங்கேயோ போய் வெளியே போய் எங்க போய் நீ கஷ்டப்படுவ, அதுக்காக தான் நான் இந்த வீட்டுல உனக்கு, நீ வந்து சோபா சந்திராவோட பொண்ணு, நீ வெளியே போய் கஷ்டப்படுறத சோபா சந்திராவும் விரும்ப மாட்டான், நீ வந்து எனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, சோபா சந்திராவுக்கும் நீ பொண்ணுதான், அதனாலதான் நான் உனக்கு வேற வழி இல்லாம உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த ஒட்டுமொத்த சொத்து இப்போ உன் பேர்ல எழுதி வச்சாச்சு, இனிமேல் நீ இதை வந்து யாருக்காச்சும் குடுப்பியோ இல்ல நீயே கட்டி ஆளுவியோ இல்ல ஏதாவது ட்ரஸ்டுக்கு எழுதி குடுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இது எல்லாமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துடுறாங்க. ஐயோ அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா வந்துட்டு இப்போ ஐயோ பூமி எதுக்கு வேண்டாம்னு சொல்ற, இது எல்லாமே சோபா அண்ணியோட சொத்து, அது எல்லாமே வந்து உனக்கு தானே சேரணும், சோபா அண்ணி வந்து இந்த வீட்டை எப்படி கட்டி ஆழ்ந்தாங்களோ அது மாதிரி நீ உன் கையில இந்த சொத்து வந்துருச்சு, நீ இனிமேல் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இது வந்து யாருக்கிட்ட வந்து சேரணுமோ அவங்க கிட்ட தானே வந்து சேர்ந்திருக்கு, இது வந்து சோபா அண்ணியை எப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி உன்னையும் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு எல்லாமே நான் உனக்காக பார்த்து செய்வேன், இந்த வீட்டை நீ நல்லபடியா ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வருவேன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, கரெக்டான கையில தான் இந்த சொத்து வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பூமியை வந்து ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. சோபா சந்திரா எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அபூர்வாக்கு பார்க்கும்போது என்ன இவ டபுள் சைட் கோல் போட்டுட்டு இருக்கா, இது வரைக்கும் பேசுறதுக்கே பயந்துகிட்டு இருந்தவா இந்த மீரா இப்ப ஏன் முன்னாடியே அந்த பூமிக்கு சப்போர்ட்டா அதுவும் இந்த ஒட்டுமொத்த சொத்து உனக்கு தான் சேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வாக்கா கோவம் வருது. நட்சத்திரம் அதுக்கடுத்து இன்னும் எரிகிற தீயில பெட்ரோலை ஊத்துற மாதிரி இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. பாருங்க மம்மி, இந்த மீரா அத்தை வேற அவளுக்கு சின்சான் தட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு கூட தெரியுது சொத்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நம்ம ஐஸ் வச்சாதான் கதை நடக்கும்னு நம்ம மீராத்தை இது வரைக்கும் உங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க அந்த பூமிக்கு சாதகமா பேசிட்டு கரெக்டான கையில தான் இந்த சொத்து வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன மம்மி நடக்குது, எனக்கு அப்படியே கோவமா வருது மம்மி, இப்ப எனக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க வர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து வாமான்னு நம்ம பூமியை வந்து அப்படியே மாடிப்படிக்கடி கூட்டிட்டு போறாங்க நம்ம மீரா. அபூர்வாக்கு வந்து இன்னும் கோருது, ஐயோ சொத்து கை மாறிடுச்சு, இப்போ ஒட்டுமொத்த சொத்து அந்த பூமிக்கு பேருக்கு மாறிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி கோவத்தின் உச்சியில இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இங்க நம்ம சாரதா வந்து வீட்டுல அழுதுட்டே இருக்கிறாங்க. ககன் பார்த்தா அவர் வந்து வேலைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் உடனே வீட்டுக்குள்ள வந்து அவர் பின்னாடிதான் நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க சாரதாக்கு வந்து போன் கால் அடிக்குது. கேபி தான் கால் பண்றாங்க. நான் இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட இப்ப என்ன பேசணும், அப்படி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல கல்யாண மேடையிலே வந்து காதலிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு, இப்ப என் பொண்ணு கஷ்டப்படுறா, அவ அழுதுட்டு இருக்கா, இன்னும் அதெல்லாம் போதாதா, அதுக்கும் இல்லாம என் மருமகளும் இப்ப என்ன விட்டு நிரந்தரமா பிரிஞ்சுட்டா, இப்போ வந்து என்னதான் பண்றது, இப்ப எதுக்கு நீங்க என்ன கால் பண்ணிருக்கீங்க, என்ன இப்ப சமாதானம் பண்ண போறீங்களா இல்ல என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரதா நிமிஷம் நான் சொல்ல வரதான் கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் தேவையில்லை, என் மருமகளே என்னை விட்டு போயிட்டா, என் பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு, இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, நானே ரொம்ப மன உளைச்சல இருக்கேன், போனை முதல்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் மருமக எங்கேயும் போக மாட்டா, அதை பத்தின உண்மையை இப்ப ககன் கிட்ட சொல்றதுக்காக தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, சிவாவும் பிந்துவையும் கூட்டிட்டு நான் ககனை பக்கத்தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்ன உண்மைன்னு இன்னும் சாரதாக்கும் தெரியாது, உண்மையா சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கேபி சொல்லியிருக்காரு. சரியும் கார வேகமும் நம்ம சாரதா வந்து போன்ல பேசிட்டு சரிங்க
சரிங்க நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பூமியை பத்தின ஆதாரத்தை கொண்டு வரீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. இங்க உடனே ககன் பின்னாடி இருந்து வந்துட்டு, என்னம்மா நீங்க இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சாரதாவோ, நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீ மட்டும் நான் சொல்றதை என்ன கேட்கவா செய்யற, நான் பூமியை அனுப்பாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்காம பூமி இந்த வீட்டை விட்டு அனுப்புனல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்கு அடுத்து நீங்க அந்த பூமி அவளுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க, அவ உன்னை இனிமேல் உங்க வீட்டு இந்த வீட்டு மருமகளும் கிடையாது, என்னோட பொண்டாட்டியும் கிடையாது, பூர்ணிகா அவ அண்ணியும் கிடையாது, அவ இந்த வீட்டை விட்டு போனவதான், இனிமேல் அந்த வீட்டுக்கு எப்பயும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதாரம் வரும், அப்ப நீ வந்து முடிவை நீ மாத்தி பாப்போம், உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்றாங்க. நான் இனிமேல் இந்த ஜென்மத்துல அந்த பூமியை நான் மன்னிக்க போறதும் கிடையாது, நான் அந்த பூமி இனிமேல் என் பொண்டாட்டே அவளை நான் ஏத்துக்க போறதும் கிடையாது, இன்னையோட அவளுக்கும் எனக்கு இருக்குமான உறவு எல்லாமே இந்த செகண்டே அப்பவே முடிஞ்சு போச்சு, மண்டபத்திலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ககன் வந்து ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம அபூர்வா வந்து கீழே, அபூர்வா நக்ஷத்ரா மர்தானி எல்லாம் கீழே எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமி பார்த்தா கெத்தா மாசா அப்படியே ஒரு நீலாம்பரி மாதிரி அப்படியே கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம அபூர்வா தான் இப்போ ஒட்டுமொத்த சொத்து நம்ம பூமி பேர்ல மாறிடுச்சுல, அதனால அபூர்வா வந்துட்டு இப்போ வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் நான் தான் கெத்து, எனக்கு தான் இந்த வீட்டுல பவர் இருக்கு அப்படின்னு இருந்த அபூர்வா இப்ப வேலைக்காரி வந்து, சொல்லு பூமி நான் என்ன பண்ணணும், இப்ப உனக்கு ஏதாவது வேணுமா, எதுக்கு நீ இப்ப கீழே வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்படி கையை நீட்டுறாங்க, நம்ம பூமி வந்து இப்படி கையை நீட்டுறாங்க. நீட்டும் போது நம்ம அபூர்வா வந்து அவங்க கையை பிடிக்க வராங்க. உடனே பலார்னு நட்சத்திராக்கு கன்னத்துல அடி விழுகுது. உடனே உடனே நட்சத்திரம் வந்து கோவப்படுத்தாங்க, இப்ப எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ ஓவரா நீ பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபூர்வா, இருபூமி எதுக்கு நீ இப்ப கோவப்படுற, இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே பலார்னு நம்ம நட்சத்திராவை பலார்னு கணத்துல இன்னொரு அடி வைக்கிறாங்க. முதல்ல ஒரு அடி, அடுத்து ஒரு அடின்னு சொல்லிட்டு அடியா வச்சுட்டு இருக்காங்க கணத்துல. உடனே அபூர்வா உடனே பயந்து போய் அவங்க இடுப்புல வச்சிருந்த சாவியை, அந்த வீட்டோட ஒட்டுமொத்த சாவி கெத்து எல்லாமே இருந்ததை தூக்கி அதை அப்படியே வீட்டோட ஒட்டுமொத்த பொறுப்பு எல்லாமே அதுல தானே வச்சிருப்பாங்க, அபூர்வா கிட்ட தானே இருக்கும், அதை அப்படியே கொடுக்குறாங்க. நல்ல அறிவு தான் உனக்கு, அங்க ஆக்ஷன் கொடுத்தா இங்க ரியாக்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நட்சத்திராவை இங்க நான் அடிச்சா அதுக்கான ரியாக்ஷன் வந்து நம்ம அபூர்வா கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்ப எதுக்கு பூமி நீ நட்சத்திராவை அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம அபூர்வா கேட்கும்போது திருப்பி பல்லார்னு பார்த்தா நம்ம அபூர்வாக்கு கண்ணத்துல அடி விழுகுது. பூமி பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்கு இப்ப நீ அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லி திரும்பி நம்ம அபூர்வா கேட்க திரும்பியும் பலர்னு நம்ம பூமி வந்து கண்ணத்துல அடி கொடுக்குறாங்க. இப்படியே சலிக்காம ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி. அபூர்வாவை அபூர்வா ஒரு வாட்டி, நட்சத்திரா ஒரு வாட்டின்னு பலர்னு கண்ணத்துல அடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இன்னமும் உங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப என்ன உனக்கு லாக்கரோட சாவி வேணும் அதுதானே, இரு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்து லாக்கர், ஒட்டுமொத்த பணம் சொத்து நகைகள் அதெல்லாம் இருக்கிற லாக்கர் வந்து சரச்சந்திரா ரூம்ல இருக்கும்ல, அதோட சாவியை எடுத்துட்டு வந்து பூமி கையில கொடுக்குறாங்க. நல்லாவே புரியுது, ஆக்ஷன் இங்க நடந்தா ரியாக்ஷன் பலமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறீங்களே, குட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி ஒரு நிமிஷம் அந்த லாக்கரோட கீ கொடு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு லாக்கரோட கீ, இப்ப எதுக்கு லாக்கரோட கீ உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி கேட்க, இல்ல நாங்க இப்ப அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 4 lakhs எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 4 lakhs எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு இப்ப உனக்கு 4 லட்சம் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மருதானியில, இல்லம்மா உனக்கு தெரியாதா, நம்ம நட்சத்திராவும் எப்பவுமே ஷாப்பிங் போவா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவா, அவளுக்கு எப்பவுமே ஷாப்பிங்க்கு வந்து இங்க இருந்து ஹாட் கேஷ் அதனமா எடுத்து கொடுக்கணும், அதுக்கு தான் கேட்கறாங்க அபூர்வம் அப்படின்னு கேட்கறாங்க. யார் வீட்டு காசுல யாரு ஷாப்பிங் போறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம நட்சத்திரம் வந்து திரும்பி நம்ம பூமியை எதிர்த்து பேசுறாங்க. இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல நான் தாண்டி எல்லாமே, நான் காசு கேட்டா என் அப்பா கொடுக்கதான் செய்வாங்க, இப்ப என்ன நான் உங்ககிட்ட வந்து மண்டி போட்டு கேட்கணுமா எனக்கு காசு கொடுன்னு, நான் என்ன இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கணுமா, எனக்கு நான் வெளியே போகணும், நான் ஷாப்பிங் போகணும், நான் தியேட்டருக்கு போகணும், நான் மாலுக்கு போகணும்னு உன்கிட்ட வந்து நான் என்ன காசு பிச்சை எடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கும் பலர்னு அடி வைக்கிறாங்க. நம்ம பூமி வந்து பலர்னு கணத்திலோட ஒரு அடி வைக்கிறாங்க நட்சத்திராக்கு. இங்க பாரு, இனிமேல் இந்த வீட்டுல என்ன செலவு நடந்தாலும், என்ன வாங்குறதா இருந்தாலும், என்ன கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு தெரியாம எதுவுமே இந்த வீட்டுல நடக்கக்கூடாது, நான் சொல்லி எனக்கு ஓகேனா தான் இந்த வீட்டுல காசு கொடுக்கணும், காசு எடுக்கணும், நான் என்னோட பெர்மிஷன் இல்லாம ஏதாவது லாக்கர் கீயை திறந்து காசு எடுக்கிறது எப்பவாவது பார்த்தேன் அவ்வளவுதான், 2 பேரையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன அப்படியே பார்த்தா அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படியே பக்கம் சோபா மாதிரி தான் இருக்க, சோபா சந்திரா அக்கா மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த வீட்டுல இனிமேல் ஒரு குண்டூசு கீழே விழுந்தா கூட அது எனக்கு தெரியணும்,
ஒரு குண்டூசியை யாராவது எடுக்கிறதா இருந்தா கூட, ஒரு ஊக்கு கூட எடுக்கிறதா இருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் யாரா இருந்தாலும் எடுக்கணும். வெளியே போறதா இருந்தாலும் சரி, ஷாப்பிங் போறதா இருந்தாலும் சரி, என்கிட்ட சொல்லணும். இனிமேல் ஷாப்பிங்ல நீ எப்பயும் போக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா என் மாமாவே என்ன இது வரைக்கும் இவ்வளோ கண்டிஷன் போட்டது இல்லை, யார் இனி யாரடி எங்களை 2 பேத்துக்கு கண்டிஷன் போட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமும் நட்சத்திரம் கேட்க 2 பேத்துக்கும் கண்ணா லட்டுத்துன்னு ஆசையாங்க மாதிரி 2 பேர் கண்ணத்துலயும் பலர்னு 10 அடி வைக்கிறாங்க. உடனே பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே மம்மி மம்மி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே இது எல்லாமே பார்த்தா கனவு. இன்னும் பூமிய நம்ம சரசந்திரா வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரல, அதுல இருந்து எல்லாமே பார்த்தா கனவு. இன்னும் பூமியை வந்து வீட்டுக்கே வரல. உடனே எல்லாமே கனவா அப்படின்னு நம்ம அபூர்வம் வந்து பயந்துட்டு இருக்கேன். என்ன மம்மி ஆச்சு? இல்ல, அந்த ஒட்டுமொத்த சொத்தும் பூமி பேருக்கு மட்டும் மாறிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே மருதானியில என்னம்மா அந்த பூமி உன்னை அடிக்கிற மாதிரி கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மம்மி இப்போ ஒட்டுமொத்த சொத்து அந்த பூமிக்கு மாறிடுச்சுன்னா என்ன மம்மி பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுவேனா நானு, கண்டிப்பா மாற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சொத்து ஃபுல்லா நான் இத்தனை வருஷம் கட்டி ஆனதுன்னா அதனால அந்த சொத்து எனக்கு தான் கிடைக்கணும், என் கையில தான் இருக்கணும், என்கிட்ட நான் தான் அந்த சொத்து ஆளணும், வேற யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன், அதை இது பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இப்பதான் சரச்சந்திராவோட காரு வீட்டுக்குள்ள வருது. மம்மி இப்போ டாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நட்சத்திரம் வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நிக்கிறாங்க. உடனே நம்ம சரச்சந்திரா வந்து டீப்பாயில வச்சு கையெழுத்து போட்டு சோஃபாலுக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு இந்தா புடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த எல்லா சொத்தையும் வந்து உன் பேருக்கு மாத்தியாச்சு, இதுல நீ கையெழுத்து மட்டும் போட்டோன்னா இனிமேல் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த ஆஸ்தி எல்லாமே உனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட கொடுக்குறாங்க. பூமியோ அதை மறுக்கிறாங்க. ஐயோ அப்பா, நான் என்னோட கணவன் வீட்டுல இருந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி என்னை இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க என்னைய உங்க பொண்ணா மன்னிச்சு இங்க கூட்டிட்டு வந்தீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு இந்த சொத்து இதுலலாம் எப்பவுமே ஆசை கிடையாது. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்ககிட்ட தான் இந்த சொத்து இருக்கணும், வேற யார்கிட்டயும் இருக்கக்கூடாதுப்பா, நீங்களே இந்த சொத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பூமி வந்து திரும்ப சரச்சந்திரா கிட்ட கொடுக்க, எது நீ என் பொண்ணுன்னு நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ அந்த ககனை கல்யாணம் பண்ணியோ அப்பவே என் பொண்ணு செத்து போயிட்டா. நான் ஒன்று இப்போ ஒன்றும் என் பொண்ணுங்கிற பாசத்துல ஒன்று நான் உன்னை இந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வரல. இப்போ அந்த இப்போ ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த சரச்சந்திராவோட பொண்ணுன்னு இந்த பூமின்னு ஒன்று யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த சரச்சந்திராவோட பொண்ணு தான் வந்து புருஷன் வீட்லயும் இல்லாம பிறந்த வீட்லயும் இல்லாம நடுத்தெருல நின்றுட்டு இருக்குன்னு பேசினா அது என்னோட கௌரவத்துக்கு தான் அசிங்கம். இப்ப அந்த ககன் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான், இப்ப நீ வீடு இல்லாம கஷ்டப்படுவேங்கிற மேல பரிதாபத்துல எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வரல. இது எல்லாமே சோபாவோட சொத்து, அது எல்லாமே உனக்கு தான் சேரணும். நீ வீடு இல்லாம வந்து கஷ்டப்பட்டு என் பேரை ஊர்ல நாரடிச்சா அது எனக்கு தான் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேனே தவிர நான் ஒன்னும் பழைய பாசத்துல உன்னோட என் மக என் மேல பாசம் வச்சிருக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மேல இருக்கிற அன்புல உன் மேல இருக்கிற பாசத்துல நான் இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வரேன்னு நினைக்காத, எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண துரோகத்தெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரப்பட்டு போறாரு. உடனே நம்ம அபூர்வோ என்ன நம்ம கனவுல பார்த்தா அதே ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு இவங்க பேசுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கனவுல இதே மாதிரி தான் நடந்திருக்கும். சொத்தெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம பூமி வந்து வேணாம் தடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து நம்ம கனவுல கண்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வம் வந்து விரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சரச்சந்திரன் வந்து கோவத்துல மாடிப்படி கட்டி ஏற போவாரு. அப்ப பார்த்தா பின்னாடி போய் நம்ம பூமி வந்து கட்டி பிடிச்சிட்டு, அப்பா நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, எனக்கு உங்க பூமி வந்து அப்பா சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொல்றதுலதான் கௌரவம் இருக்கே தவிர இந்த ஒட்டுமொத்த சொத்துல வந்து என்னோட கௌரவம் இருக்க போறது இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா, என்ன நீங்க மனப்பூர்வமா உங்க பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதுப்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாப்பா, உங்க உயிர் இப்ப ஆபத்துல இருக்குப்பா, அந்த உயிரை காப்பாத்துறதுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருக்கேனே, வேற எதுக்காகவும் இல்லை. எனக்கு வந்து உங்களோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுலதான் வந்து மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கே தவிர வந்து இந்த ஒட்டுமொத்த சொத்தை வந்து என் பேர்ல எழுதி வச்சாலோ இந்த ஆஸ்தியெல்லாம் என் பேருக்கு வந்தாலோ அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த நிம்மதியும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவரும் வந்துட்டு கையை பிரிச்சு விட்டுட்டு, அதாவது கட்டி பிடிச்ச பின்னாடி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நம்ம பூமி. உடனே நம்ம சரச்சந்திரன் வந்து கையை எடுத்து விட்டு திரும்ப மாடிப்படிக்கு ஏறி போறாரு. அந்த நேரத்துல காலில் விழுந்துடுறாங்க நம்ம பூமி. காலில் விழுந்து சரச்சந்திரோட காலில் விழுந்து அந்த ஒட்டுமொட்ட பத்திரத்தையும் காலில் வச்சுட்டு, அப்பா இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து உங்களோட பொண்ணுன்னு இருக்கிறது தான் எனக்கு மரியாதையும் கௌரவமே. இப்போ உங்க உயிர் இந்த வீட்டுல ஆபத்துல இருக்கு, அதை காப்பாத்துறதுக்காகவும்
இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்குன்னு இந்த சொத்து ஃபுல்லா உங்க பேர்ல இருக்கணும்ப்பா, எனக்கு உங்களோட பாசம் மட்டும் கிடைச்சா போதும்ப்பா, அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் அதை காலில் வைக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி சரச்சந்திர வந்து அதை மதிக்காம அதை பாட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. நம்ம அபூர்வ நட்சத்திரா எல்லாருமே மம்மி இப்ப என்ன மம்மி பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ரூம்ல வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம நட்சத்திராவும் அபூர்வாவும். மம்மி இப்ப என்ன மம்மி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அபூர்வா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியும் அந்த பூமி அந்த சோபச்சந்திரவே மிஞ்சினவ தானே, எப்படியும் இப்படிதான் நடிப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த சொத்தை ஏத்துக்க மாட்டான், எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும், எனக்கு உங்க பாசம் மட்டும் போதும்னு அவளை நான் ட்ராப் பண்ணி இந்த வீட்டுக்கு வர வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மம்மி சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு உன் அப்பா குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல நான் என்ன விஷத்தை கலந்த நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ இல்லையா மம்மி, அது விஷம் இல்ல, அது சுகர் தான், அது வந்து சுகர் தான். ஏன் என்ன மம்மி சொல்றீங்க? அதை அன்னைக்கு கேபி பார்க்கணும், அவன் பார்த்து இந்த பூமி கிட்ட போய் சொல்லணும், வந்து சரச்சந்திர உயிரை காப்பாத்துறதுக்காக பூமி இந்த வீட்டுல வரணும் அப்படின்னு நான் போட்ட பிளான். அவளும் வந்து அதே மாதிரி வந்து இந்த வீட்டுல சேர்ந்துட்டா. அப்போ என்ன மம்மி உங்க பிளான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சில பிளான்லாம் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது நட்சத்திரா, உனக்கு நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கே அது புரியும். இப்போ அந்த பூமி அந்த ககன் ஒட்டு மொத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டான். இப்ப அவ வெளியே இருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த உண்மையை சொல்றேன் அதை சொல்றேன்னு திரும்ப அவன் பாவம் பார்த்து திரும்ப அந்த ககன் வந்து அந்த பூமியை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பான். இதே இப்ப அவன் அந்த சரச்சந்திர வீட்டுக்கே வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த ககனுக்கு இன்னுமே அந்த பூமி மேல எரிச்சல், கோவம், வெறுப்பு எல்லாமே இன்னும் அதிகமாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ நிரந்தரமா அப்போ சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருமே மம்மி, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேனே. என்ன பிளான்? ஆல்ரெடி இப்ப அந்த ககன் வீட்டை இவளுக்கு மானம் மரியாதை எதுவும் கிடையாது, இனிமேல் அந்த ககன் வீட்டை இந்த பூமியை சேர்த்துக்க போறதும் கிடையாது. அதனால இப்போ மாமா முன்னாடியும் அவளை எக்ஸ்போஸ் பண்ணி அவளை கேவலமானவன் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை அவளை வச்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். என்ன மம்மி சொல்றீங்க? அவ சொத்துக்காக உன் அப்பாவே கொல்ல பார்த்தான்னு நான் ஒரு செட்டப் பண்ண போறேன். செட்டப் பண்ணி கடைசியில வந்து மாமாவுக்கும் இவ எவ்வளவு கேவலமானவன் நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சா அந்த சொத்தை கண்டிப்பா மாமா வந்து அவர் பேர்ல பூமி பேர்ல எழுதி வைக்க மாட்டாரு, என் பேர்லயோ நட்சத்திரா பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மம்மி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இந்த பூமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, இனிமேல் நான் ஆட போற ஆட்டத்தை மட்டும் பாரு. இப்போ சரச்சந்திரா வந்து எங்க அவரு மனசு ஓரத்துல அந்த பூமிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்காரு, அது வந்து இல்லைன்னு நிரூபிச்சு இவ ஒரு கேவலமானவ பணப்பை புடிச்சவன் சொல்லி எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு பாசத்துக்காக எங்கிற நடிச்சுட்டு இப்படி கொல்ல பாக்குறாளே அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போட்டு கடைசி அந்த சொத்து ஃபுல்லா திருப்பி மாமா பேருக்கே எழுத வைப்பேன். எனக்கு தெரியும், நானே என் மாமாவை கொல்லுவேனா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என் மாமானா என்னோட உலகம் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எல்லாமே எனக்கு என் மாமா தான். நான் என் மாமாவை அடையிறதுக்காக தான் அந்த சோபா சந்திரவை என் கையால கொன்னேன். இத்தனை வருஷம் நான் என் மாமாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து இந்த சொத்துக்காக, இந்த சொத்துக்காக என் மாமாவை நானே கொல்லுவேனா? கண்டிப்பா இல்ல. உனக்கு நீ எப்படி உங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட 100 மடங்கு அதிகமா நான் என் மாமா மேல பாசம் வச்சிருக்கேன். என் மாமாக்கு எதுவும் அதை விட மாட்டேன், யாரையும் என் மாமாவை எதுவும் பண்ணவும் விட மாட்டேன். என் மாமாக்கு நான் மட்டும்தான் உலகமா இருக்கணும், அந்த பூமியை அவர் வெறுத்து ஒதுக்கணும், அதுக்கான வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மம்மி யூ ஆர் கிரேட் மம்மி, சூப்பர் மம்மி, எப்படி மம்மி இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்க? எப்படியோ மம்மி கடைசியா அந்த பூமிக்கு அந்த ககன் வீட்லயும் இடம் இல்லாம நம்ம வீட்லயே இடம் இல்லாம, ஐயோ பாவம், அவன் நிலைமையை நினைச்சது ரொம்பவே பாவமா இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம சாரதா வந்து வாசலையே எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. கேபி ஏதோ ஆதாரம் கொண்டு வரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கேபியும் அதுக்கடுத்து கார்ல வந்து இறங்குறாரு. சரி, பின்னாடியே பார்த்தா பிந்து சிவம் வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே என்னங்க ஆதாரம் ஏதோ கொண்டு வரேன்னு சொன்னீங்க, எங்கங்க? அதுதான் சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா சிவாவும் இதோ, ஐயோ இவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்க? ஆல்ரெடி எங்க வீட்டுல ரொம்ப பிரளயமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எதுக்கு இவங்க வந்தாங்க? தயவு செஞ்சு நீங்க இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க. உங்களை ககன் பார்த்தா தேவையில்லாம கோவதான், ஒரு பூரணி ஆல்ரெடி ரொம்ப வெறுப்புல இருக்கா, உங்களை ஏதாவது சொல்ல போறா, இன்னும் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக வேண்டாம், தயவு செஞ்சு சிவா பிந்து நீங்க இங்க இருக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிற. சரி வந்து, ஐயோ பெரியமா நீங்க உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சரி சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, வெயிட் பண்ணுங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் அப்படின்னு சொல்லி கேபி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ககன் வரவே இல்லை. ககன் ஏழை விட்டுட்டே இருக்காரு நம்ம கேபி. இந்த நேரத்துல பூர்ணி வராங்க. அப்பப்பா வாங்க, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க இந்த வீட்டுல? என்ன அடுத்த நான் என்ன இருக்கனா இல்ல செத்துட்டேனான்னு பாக்க வந்திருக்கீங்களா?
அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன சிவா உனக்குலாம் வெக்கமாவே இல்ல, இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு திரும்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, நான் அதை காட்டுறதுக்காக இந்த வீட்டுல வந்திருக்கீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பூர்ணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன உண்மையை சொல்ல போற? அடுத்த ஒரு நாடகம் அந்த பூமி போட்டு கொடுத்தாலா, அதுக்கான ஸ்கிரிப்டை தான் எடுத்துட்டு வந்து இங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன இப்ப அந்த பூமி என்ன புது நாடகம் போட்டுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கேப்பே பூர்ணி என்ன சொல்றது கேளு, தயவு செஞ்சு வாய மூடுங்க. நீங்க ஒன்னும் உங்களை என் அப்பான்னு மதிச்சு நான் உங்களை கூப்பிட்டதுக்கு நல்ல சிறப்பான செய்கையை நல்லா பண்ணிட்டீங்களே, நல்ல என் மனசை இவ்வளவு காயப்படுத்திட்டு திரும்பி எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நான் காதலிச்ச சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ண வைக்க தெரிஞ்சதுல இதுல இருந்தே தெரியல உங்களுக்கு எந்த குடும்பம் முக்கியம் யாரு முக்கியம்னு. ஆனா நான் காதலிச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியல. கல்யாணம் மேடை வர வந்து நின்று போனா, ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போனா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. ஐயா சாமி, இனிமேல் தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டுல யாரும் நிக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணி நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளு பூர்ணி அப்படின்னு சிவா ஒரு பக்கம், பிந்து ஒரு பக்கம், கேபி ஒரு பக்கம், 3 பேரும் பிந்துல சொல்லிட்டு இருக்காங்க. பிந்துவும் சொல்றாங்க பூர்ணியை பார்த்து, நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளு பூர்ணி அப்படின்னு. ஏம்மா தாயே, உன் நாடகத்தெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நீ ஆல்ரெடி நான் அந்த கல்யாண மேடையில நான் இப்ப செத்து போயிட்டேன். இப்ப நான் உயிர் வாழ்றதே என் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். இங்கே வந்து எதுக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பூர்ணி வந்து நம்ம சிவா பிந்துவை சபிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா ககன் அப்பதான் கீழே வராரு. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பெரிய மனுஷன் இப்ப எதுக்கு கேபியை பார்த்து சொல்றாங்க. இப்ப என்ன பேசணும்? யாரு உன்னை இந்த வீட்டுக்குள்ள முதல்ல விட்டா? இந்த வீட்டுக்கு வர தகுதி யாருக்கு இருக்கு? உங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுக்கு வர தகுதியே கிடையாதுன்னு கேபியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒன்னு சரி வந்து அண்ணா நான் சொல்றதை கேளு, ஒரே ஒரு உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பிந்து அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், மாமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு சிவாவும் பிந்துவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன அடுத்த என்ன நாடகமா அப்படின்னு சொல்லி பூர்ணி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பூர்ணி நான் எங்களை கொஞ்சம் பேச விடு பூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்றான். மாமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பூமி அக்கா வந்து கடைசி நேரத்துல கூட பூர்ணி கூட தான் உன் கல்யாணம் நடக்கணும்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. பிந்துவை நீ மறந்துருந்தா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இப்ப என்ன அடுத்த அந்த பூமி கொடுத்த ஸ்கிரிப்ட அப்படியே உண்மை மாதிரியே வந்து என் முன்னாடி பேசுறீங்களே. எப்பா என்ன நடிகண்டா, என்னமா நடிக்கிறீங்க எல்லாரும், அப்படியே உண்மை மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககனும் அதுக்கு அடுத்து கேட்கற மாதிரி இல்ல. இவரும் வந்துட்டு இப்ப என்ன அடுத்து என்ன புது நாடகமா? நான் நீங்க சொல்ற எதையுமே இவங்க அதாவது நம்ம பிந்து சிவா எல்லாரும் சேர்ந்து உண்மையை சொல்ல வராங்க. அப்ப எப்படி அந்த வீடியோ எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியல, அபூர்வாத்தை தான் அந்த மாதிரி மிரட்டி இது பண்ணாங்க, அபூர்வாத்தை தான் வந்து எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பூமி நீ வந்து இந்த வீட்டு கௌரவம் எல்லாமே பூர்ணியோட கல்யாணத்துலதான் அடங்கி இருக்கு, அதனால பூர்ணி கல்யாணம் தான் சிவா கூட நடக்கணும், தயவு செஞ்சு நீ மறந்துரு பிந்துன்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட நீ உன்னை மறந்துரு, சிவாவை இனிமேல் நினைச்சிட்டு இருக்காத, சிவா வந்து பூர்ணிக்காக உயிரை விட துணிஞ்சுட்டான்னு எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற எதையுமே நம்ம ககனும் பூரணி சாரதா மட்டும் தான் நம்புறாங்க. ககன் பூர்ணி சுத்தமா நம்பல. என்ன அடுத்த நாடகமா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இனிமேல் இங்க அந்த பூமிக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இனிமேல் யாரும் என் முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ககனும் இவங்க எல்லாம் அப்பா சாமி உங்க சகவாசமே எனக்கு போதும், இனிமேல் இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன அந்த பூமி திருப்பி உங்ககிட்ட இந்த மாதிரி நடிங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காளான்னு சொல்லி திருப்பி வந்து அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ககன் கடைசி வர இந்த உண்மையை நம்பவே இல்லை. இதுக்கு அடுத்து இந்த உண்மை வெளிவருமா வெளிவராதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க மக்களே. நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கேலை சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. மறக்காம சீரியல் கூட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பாய்.